இந்த ஆலயத்தில் முருகனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இன்னொரு பிரதான கடவுள் அப்படின்னா நம்ம அத்தனை பேரும் பயப்படக்கூடிய ஒரு தெய்வம். பயப்படக்கூடிய தெய்வம் அப்படின்னாலே நம்ம அத்தனை பேருக்கும் நவகிரகங்கள் அப்படின்னு புரிகிறது. இந்த உலகத்தில் நமக்கு ஒரு நல்லது நடந்தாலும் ஒரு கெட்டது நடந்தாலும் இவை அத்தனையும் கிரகத்தின் சுழற்சியால் நமக்கு விளைபவை. இந்த கிரகங்கள் ஒரு நல்ல அனுகூலமான நிலையில் நமக்கு இருந்தால்தான் நற்பலன்கள் நமக்கு விளையும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கிரக பயிற்சி காலங்களில் நமக்கு ஒரு மோசமான பலன்கள் விளையக்கூடிய காலம் இருந்தால் நாம் அந்த கிரகம் தொடர்பான ஆலயங்களுக்கு சென்று அங்கே ஒரு அர்ச்சனை பண்ணுறோம், அங்கே ஒரு காணிக்கை செலுத்துகிறோம், அந்த இடத்துல ஒரு அன்னதானம் பண்ணுறோம். அந்த கிரகங்களோட ஆசி நமக்கு கிடைத்த பிறகு நமக்கு வரக்கூடிய ஒரு கெடுபலனோ நற்பலனாக மாறிவிடும். அதுக்கு தான் கிரக வழிபாடு என்பது நமக்கு அவசியம். இந்த நவ கிரகங்களில் எந்த கிரகத்திற்கு நாம் அதிகம் பயப்படுகிறோம் என்றால், எந்த கிரகத்தின் ஆசியை நாம் அதிகம் தேடுகிறோம் என்றால் சனி பகவான் என்று அத்தனை பேரும் கண்களை மூடிக்கொண்டு சொல்லிவிட முடியும். இந்த ஆலயத்தோட சிறப்பான தலவிருட்சம் என்ன அப்படின்னா வன்னி மரம். இந்த வன்னி மரம் என்பது சிவனுக்கு உரித்தானது. நான் துவக்கத்திலேயே சொன்னேன், ஒரு முருகன் வேறு அல்ல, ஒரு சிவபெருமான் வேறு அல்ல என்பதை உணர்த்தும் விதமாக இந்த ஆலயத்தில் மயிலோடு சேர்ந்து ரிஷபமும் ஒரு வாகனமாக காணப்படுகிறது என்று சொன்னேன். அதே போலத்தான் சிவனுக்கு உகந்த வன்னி மரம் இந்த முருகப்பெருமான் ஆலயத்திலும் ஒரு தலவிருட்சமாக காணப்படுகிறது. இந்த வன்னிமரம், இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய வன்னிமரம் தெற்கு நோக்கி கிளைகள் செல்கின்றன, வடக்கு நோக்கி கிளைகள் செல்கின்றன. இருபுறத்திலும் கிளைகள் செல்கின்றன. ஒரு புறம் செல்லக்கூடிய கிளைகளில் முட்கள் இருக்காதாம், இன்னொரு புறம் செல்லக்கூடிய கிளைகளில் முட்கள் காணப்படுகின்றனவாம். ரொம்ப ஆச்சரியமான வன்னிமரம். இந்த வன்னிமரத்திற்கு என்ன சிறப்பு என்றால், மும்மூர்த்திகளோட அருள் இந்த வன்னி மரத்திலிருந்து நமக்கு கிடைப்பதாக சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட அற்புதமான ஆலயம், முருகப்பெருமானுக்கு எண்ணற்ற சிறப்புகளை கொண்ட இந்த பழமையான ஆலயம், திருக்கோவிலூர் ஞானியார் சுவாமிகள் ஸ்தாபனம் செய்த அற்புதமான இந்த ஆலயம் எந்த இடத்தில் இருக்கிறது என்றால், திருவண்ணாமலை மாவட்டத்தில் கொசப்பாளையம் என்கின்ற இடத்தில் இருக்கிறது. இந்த கொசப்பாளையம் என்பது ஆரணிக்கு அடுத்து வரக்கூடிய இடத்தில் அமைந்துள்ளது. அற்புதமான இந்த முருகக் கடவுளை, இந்த ஆறுமுகனை நாம் அத்தனை பேரும் வணங்கி, நமக்கு இருக்கின்ற ரோகங்கள் அத்தனையும் நீ எடுத்துவிடு பெருமானே என்ற இந்த முருகப்பெருமானை ஒரு பாதாபிஷேகம் கொண்டு பிரார்த்தனை செய்து இந்த முருகப்பெருமானை வணங்கி அவனது பரிபூர்ணமான அருளை நாம் பெறுவோம். நாளைய தினம் இன்னொரு அற்புதமான ஆலயத்தை தரிசிக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பே. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம். புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க?
நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்ல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ. அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.